ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்தியன் டிலாப்பியாவை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து டிலாப்பியாவே கிடையாது. ஸோ இந்தியன் டிலாப்பியா ஒன்று கிடையவே கிடையாது. 1950s டிலாப்பியாஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஏன்னா அக்வா கல்ச்சருக்காக. ஸோ ஃபார்மிங்க்கெலாம் இந்த டிலாப்பியா வந்து வாங்குவாங்க. ஏன்னா இந்த டிலாப்பியா பார்த்திங்கன்னா டக்குன்னு வளரும். ஸோ நல்லா ப்ரீட் பண்ணும், நல்லா குட்டிங்களையும் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் மெயினாக இது வந்து ஆடியான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆஃப்ரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிலாப்பியா வந்து நல்ல டேஸ்ட்டான உணவு. ஸோ அதனால் இங்கேயும் அது வந்து நல்ல டேஸ்ட்டான உணவு தான். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெட் டிலாப்பியா இருக்குது. ஸோ இதிலே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா சில ஹைப்ரிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ரிவரில் எது அதிகமாக எந்த ஹைப்ரிட் இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஸோ அது வந்து நான் விட்டுறேன். பட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நைல் டிலாப்பியான்னு நினைக்கிறேன். ஸோ நைல் டிலாப்பியா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ ஆக்சுவலி டிலாப்பியாவை வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் டேங்க்கில் வச்சு வளர்க்கலாம். ஸோ வந்து இந்த சிக்லெட் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்போது அக்ரஷன் இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் அடைஞ்ச அப்புறம் தான் இதுக்கு வந்து அக்ரஷனே இருக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மீனை தான் நம்ம வைல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால அளவுக்கு மீறி பெருகி கிடக்குது. இந்தியா ஃபுல்லாக இந்த மீன் வந்து இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து பெருகி கிடக்குது. ஸோ இந்த மீன்லாம் மவுத் ப்ரூடர்ஸ்னால வைல்டில் நல்லாவே சர்வே ஆகும் இதோட குட்டிங்கெல்லாம். ஏன்னா இதுங்க மவுத் ப்ரூடர்ஸாக இருக்கிறனால இதுங்க வந்து குட்டிங்களை வாயில் வச்சு பாதுகாக்கும். ஸோ அதனால் வந்து மற்ற மீன்கள் இதோட குட்டியை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இதுங்க பாதுகாக்கும். அதுவும் இல்லாமல் நல்லாவே இதுங்களோட குட்டிங்களை பாதுகாக்கும். ஸோ சிக்லெட் எந்த அளவுக்கு அதுங்களோட பேரண்டிங் இருக்குன்றது சிக்லெட் வளர்த்துனவங்க அதை ப்ரீட் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லாவே அதோட பேரண்டிங் இருக்கும். ஸோ அதனால் இதுங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வைல்டில் இந்த மீன்கள் சர்வே ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஈகோ சிஸ்டமே நாசம் பண்ணிகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட நாட்டு மீன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. பிகாஸ் இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 kg 1.5 kg வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன். ஸோ இந்த மீனை நீங்கள் உங்கள் டேங்க்கில் போட்டிங்கன்னா ஒரு பெரிய டிலாப்பியா உங்கள் டேங்க்கில் ஒரு மெயில் டிலாப்பியா இருந்ததுன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் பார்க்க. ஸோ அது வந்து சின்னதாக இருக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேட்டர்னும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக ஒரு காமனான ஒரு மீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து காமனான ஒரு மீன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வளர வளர அதுங்களுக்கு அந்த பாடி ஷேப் அண்ட் அதோட டெய்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரோஸ் கலர் வர ஆரம்பிக்கும். நல்லா மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது மெயில் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் டெய்லோட நல்லா பார்க்க அழகாக இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கும் கைஸ். ப்ளூ கலரில் பாடியும் ரோஸ் டெய்லும் இருக்கும். ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் மெயில்ஸ் எல்லாம் பார்க்க. ஸோ அது அந்த டைமில் ரொம்ப அக்ரெஷனாகவும் இருக்கும். அதோட டெரிட்டரி பிளேஸில் நீங்கள் வந்து ஏதாவது இறைய மண்புழுவோ இல்லாட்டி ஏதாவது இறைய தூக்கி போடுங்க. உயிரோட இறைய தூண்டியில் கோர்த்து உங்களோட தூண்டியில் அதை வந்து அடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அது டெரிட்டரியாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கும். ஸோ இந்த மீனை நீங்கள் டேங்க்கில் வச்சு வளர்க்கும் போது நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. நம்ம ஊர் வாட்டராக இருந்தாலும் பிஹெச்சாக இருந்தாலும் கவலையப்பட தேவையில்லை. இந்த மீன் வந்து அதெல்லாம் இங்கே நல்லாவே ட்ரோல்ரேட் பண்ணும். ஸோ இந்த மீன் வந்து ஒரு ரொம்ப ஹார்டியான ஒரு ஃபிஷ்ஷு. பிகினர்ஸ் கூட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் ஆட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு மெயில் டிலாப்பியாவை நீங்கள் உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. ஸோ எத்தனை பேர் இந்த டிலாப்பியாவை வளர்த்துருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ டிலாப்பியா வளர்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். ஸோ ஃப்ரீயாகவே வைல்ட்லேருந்தே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டாலே நம்ம வந்து பெல்லட்ஸு, ஃப்ரோசனு, லைவு எது வேணால் கொடுக்கலாம். ஸோ எப்படி நம்ம சிக்லருக்கு ஃபீட் பண்ணுறோமோ அதே ஃபீடே இதுங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இதுங்க வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபிஷ்னால் நீங்கள் வந்து இந்த குக்கும்பர், அதுக்கப்புறம் கேரட் அதெல்லாம் கூட இந்த மீனுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ வாழை இலைகள் அதெல்லாம் கூட ஃபீட் பண்ணலாம் கைஸ். இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா எதை வேணால் சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். அண்ட் கைஸ், எத்தனை பேர் இந்த மீனை வளர்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மீனை வளர்த்துருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கூட இந்த மீனை வளர்த்திருக்கேன். நல்லாயிருக்கும், டேங்க்கில் துருதுருன்னு இருக்கும். ஸோ எப்படி ஒரு சிக்லெட்டோட பிஹேவியர் இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருக்காச்சும் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வளர்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்மளை வந்து இது நம்ம ஊர் மீன் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இது நம்ம ஊர் மீன் கிடையாது. இது வந்து வெளிநாட்டிலேருந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு மீன் தான். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video guys. Bye bye.